100 டேஸ் ஆஃப் ட்ரிபிள் டிஜிட் டூ டபுள் டிஜிட் சேலஞ்சில் டே 52 பார்க்கலாமா? என்னடா இது ப்ரீவியஸ் டேவோட கிளிப்பிங் இதில் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் நான் வந்து இந்த விஷயத்த நேற்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ட்ரெஸ் நான் வந்து ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு போடுறேன். இது வந்து இவ்வளோ லூஸாக இருந்து நான் போட்டதே இல்லை. ப்ரீத் பண்ண முடிஞ்சுது என்னால். இந்த ட்ரெஸ்ஸில் என்னால் ப்ரீத்தே பண்ண முடியாது. வந்து ஏதாவது ப்ராக்ரஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால், எஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸ்கேலில் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிக்குது ஒரு ஸ்கேலும். ஆனால் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஸோ எஸ் நம்ம ஏதோ ஒரு நல்ல இதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம்னு எனக்கு வந்து இது லைட்டாக காமிச்சது. ஸோ செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் சண்டே போகாதனால மண்டே காலங்காத்தாலேயே ஜிம்முக்கு தான் போனேன். முதல்லே செம்ம சொதப்பல். என்னன்னு பார்த்தா லிஃப்ட் ஒர்க் ஆகல. ஸோ இந்த பழனி படிக்கட்டில் ஏறுற மாரி ஆயிடுச்சு. அப்புறம் எம்ப்டி ஸ்டொமக்கில் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுனால கொஞ்சோண்டு பொமோகிரானேட் மட்டும் கொண்டு போயிருந்தேன். அங்கே ஒர்க் அவுட் பண்ணணும் ஆப்வியஸாக பசிக்கும். அப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணி ஜிம்முக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். கரண்ட் வேறு இல்லை ஜிம்மில். நான் ஒர்க் அவுட் பண்ணுறது எனக்கு வேர்க்கவே வேர்க்காது. ஆனால் இங்கே வந்து வேர்த்துச்சு. கொஞ்சம் சீன் போட்டுட்டு அப்புறம் வந்து லெக் ப்ரெஸ்ஸு, ஸ்குவாடு எல்லாமே இந்த வீக் ஸ்டார்ட்ஸ் வித் லெக் அப்படின்ற மாரி ரொம்ப மாஸா லெக்கில ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நாங்கள் இனிமே வீக்லி ட்வைஸ் வந்து லெக் போடலான்னு இருக்கோம். ஸோ நான் வந்து கார்டியோவும் முடிச்சுட்டு என்னதான் ஸ்கேல் தப்பா காமிச்சாலும் மண்டே வந்து வெயிட் செக் பண்ணுறேன் டேல. ஸோ செக் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து என்னோட லஞ்சும் சாப்பிட்டு நைட் டின்னருக்கு ஒரு சிக்கன் சாலட் சாப்பிட்டேன். இப்படி தான் என்னோட டே போச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பை பை மக்கள்.